பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுலும் சீலாவும் லீதியாளிடத்திற்கு போய் சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்லி எந்த பட்டணங்களை கடந்து வந்தார்கள்? அம்பிபோலி, அப்பலோனியா. பவுலும் சீலாவும் அம்பிபோலி, அப்பலோனியா பட்டணங்களை கடந்து எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? தெசலோனிக்கே பட்டணம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தது என்ன? ஒரு ஜெப ஆலயம். தெசலோனிக்கே பட்டணத்தில் யாருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது? யூதருக்கு. பவுல் யூதருடைய ஜெப ஆலயத்தில் எவைகளை எடுத்து தெசலோனிக்கேயர்களுடனே சம்பாஷித்தார்? வேத வாக்கியங்களின் நியாயங்களை. பவுல் யூதருடைய ஜெப ஆலயத்தில் எத்தனை நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து தெசலோனிக்கேயர்களுடனே சம்பாஷித்தார்? 3 ஓய்வு நாட்களில். ஓய்வு நாட்களில் பவுலுடைய வழக்கம் என்ன? ஜெப ஆலயத்தில் பிரசங்கிப்பது. தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் இயேசுவை யாராக திருஷ்டாந்தப்படுத்தினான்? கிறிஸ்து. கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியதென்று பவுல் தெசலோனிக்கேயர்களுக்கு அறிவித்தார்? பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும். எவர்களில் திரளான ஜனங்கள் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்? பக்தி உள்ள கிரேக்கரில். எவர்களில் அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்? கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். பவுலையும் சீலாவையும் விசுவாசித்து சேர்த்து கொண்டவர்கள் யார்? ஜெப ஆலயத்தில் இருந்தவர்களில் சிலர், பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள், கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். விசுவாசியாத யூதர்கள் யாரை சேர்த்து கொண்டார்கள்? வீணராகிய சில பொல்லாதவர்களை. விசுவாசியாத யூதர்கள் எதனால் வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டார்கள்? வைராக்கியம் கொண்டு. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி எங்கு அமளி உண்டாக்கினார்கள்? பட்டணத்தில்.
விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாருடைய வீட்டை வளைந்து கொண்டார்கள்? யாசோனுடைய வீட்டை. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை யாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள்? பட்டணத்தாருக்கு முன்பாக. தெசலோனிக்கேயாவில் பவுல் யாருடைய வீட்டில் தங்கினார்? யாசோனுடைய வீட்டில். விசுவாசியாத யூதர்கள் யாசோனுடைய வீட்டில் எவர்களை காணவில்லை? பவுலையும் சீலாவையும். விசுவாசியாத யூதர்கள் யாசோனுடைய வீட்டில் பவுலையும் சீலாவையும் காணாமல் யாரை இழுத்து கொண்டு வந்தார்கள்? யாசோனையும் சில சகோதரரையும். சோதனை கேள்வி 1. பவுல் அம்பிபோலி அப்பல்லோனியா பட்டணத்தை கடந்து வந்து எந்த பட்டணத்தில் உள்ள யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தான்? ஏ எபேசு, பி கொரிந்து, சி அத்தேனே, டி தெசலோனிக்கே. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். விசுவாசியாத யூதர்கள் யாசோனையும் சில சகோதரரையும் யாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள்? பட்டணத்து அதிகாரிகளிடத்தில். இங்கேயும் யார் வந்திருக்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் கூறினார்கள்? உலகத்தை கலக்குகிறவர்கள். உலகத்தை கலக்குகிறவர்களை ஏற்றுக்கொண்டவன் யார்? யாசோன். உலகத்தை கலக்குகிறவர்கள் எல்லாரும் யாரை ராஜா என்று சொல்லுகிறதாக விசுவாசியாத யூதர்கள் கூக்குரலிட்டார்கள்? இயேசு என்னும் வேறொருவனை. உலகத்தை கலக்குகிறவர்கள் எல்லாரும் எதற்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் கூக்குரலிட்டார்கள்? ராயனுடைய கட்டளைகளுக்கு. கூக்குரலிடுகிறதை கேட்டுக்கொண்டிருந்த எவர்களை விசுவாசியாத யூதர்கள் கலங்க பண்ணினார்கள்? ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும். ஜாமீன் வாங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் யார்? யாசோனும் சகோதரர்களும். தெசலோனிக்கே சகோதரர் பவுலையும் சீலாவையும் எங்கு அனுப்பிவிட்டார்கள்? பெரோயா பட்டணத்துக்கு. தெசலோனிக்கே சகோதரர் எந்த காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள்? ராத்திரி காலத்தில். பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்தை சேர்ந்து அங்கே எங்கு போனார்கள்? யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு. பெரோயா பட்டணத்தார் வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? மனோவாஞ்சையாய்.
மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்ட பட்டணத்தார் யார்? பெரோயா பட்டணத்தார். பெரோயா பட்டணத்தார் தினம்தோறும் எவைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள்? வேத வாக்கியங்களை. பெரோயா பட்டணத்தார் எதற்காக தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனர்? பவுலும் சீலாவும் பிரசங்கித்த காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று. பெரோயா பட்டணத்தார் யாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும். பெரோயா பட்டணத்தாரில் விசுவாசித்த அநேகம் பேர் யார்? கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும். பெரோயாவில் பவுலினால் அறிவிக்கப்பட்டது எது? தேவ வசனம். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டவர்கள் யார்? தெசலோனிக்கேயரான யூதர்கள். தெசலோனிக்கேயரான யூதர்கள் ஜனங்களை கிளப்பிவிட்ட போது பெரோயாவில் உள்ள சகோதரர் பவுலை எது வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? சமுத்திர வழியாய். பெரோயாவிலிருந்து சமுத்திர வழியாய் அனுப்பிவிடப்பட்டது யார்? பவுல். சோதனை கேள்வி 2. பவுல் இயேசுவே டேஷ் என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஏ தீர்க்கதரிசி, பி ஆசாரியன், சி இரட்சகர், டி கிறிஸ்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பெரோயாவிலிருந்து பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்ட பின்பு அங்கு தங்கியிருந்தவர்கள் யார்? சீலாவும் தீமோத்தேயுவும். வழிநடத்தினவர்கள் பவுலை எதுவரைக்கும் அழைத்து கொண்டு போனார்கள்? அத்தேனே பட்டணம் வரைக்கும். பவுலை வழிநடத்தினவர்கள் அத்தேனே பட்டணத்தில் என்ன கட்டளை பவுலிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள்? சீலாவும் தீமோத்தேயுவும் அதிசீக்கிரமாக பவுலிடத்திற்கு வரும்படி. அத்தேனே பட்டணத்தில் பவுல் யாருக்காக காத்து கொண்டிருந்தார்? சீலா தீமோத்தேயுக்கு. அத்தேனே பட்டணம் எவைகளால் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டார்? விக்கிரகங்களால். தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தவர் யார்? பவுல். பவுல் எதற்காக தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார்? அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு. பவுல் அத்தேனே பட்டணத்தில் தினம்தோறும் யாரோடு சம்பாஷணை பண்ணினார்?
ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும். அத்தேனே பட்டணத்தில் பவுலுடனே வாக்குவாதம் பண்ணினவர்கள் யார்? எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் பவுலை எப்படி அழைத்தார்கள்? வாயாடி. பவுல் எவைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் கூறினர்? அந்நிய தேவதைகளை. எதனால் பவுல் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் கூறினர்? பவுல் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினால். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் பவுலை எங்கு அழைத்து கொண்டு போனார்கள்? மார்ஸ் மேடைக்கு. பவுல் சொல்லுகிறது எப்படிப்பட்ட உபதேசம் என்று எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் கூறினார்கள்? புதிதான உபதேசம். எவைகளை பவுல் தங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறதாக எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் கூறினார்கள்? நூதனமான காரியங்களை. பவுல் தங்களை கேட்க பண்ணுகிறதாக நூதனமான காரியங்களின் எதை அறிய மனதாயிருக்கிறோம் என்று எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் கூறினார்கள்? கருத்து இன்னதென்று. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் எவைகளை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. நவமான காரியங்களை. நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் அன்றி வேறொன்றிலும் பொழுது போக்காதவர்கள் யார்? அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும். எந்த விஷயத்திலும் அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் என்ன உள்ளவர்கள் என்று பவுல் கண்டார்? மிகுந்த தேவதா பக்தி. அத்தேனர் எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறதாக பவுல் எதன் நடுவிலே நின்று சொன்னார்? மார்ஸ் மேடையின் நடுவிலே. சோதனை கேள்வி 3. விசுவாசியாத யூதர்கள் பவுலை தேடி யாருடைய வீட்டிற்கு வந்தார்கள்? ஏ கொர்நேலியு, பி சீமோன், சி அனனியா, டி யாசோன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவதா பக்தி உள்ளவர்கள் அர்த்தம் என்ன? மூட நம்பிக்கை உள்ளவர்கள். அத்தேனை பட்டணத்தில் சுற்றி திரிந்து பவுல் எவைகளை கவனித்தார்? அவர்கள் ஆராதனைக்குரியவைகளை. அத்தேனை பட்டணத்தில் என்ன எழுதியிருந்த ஒரு பலிபீடத்தை பவுல் கண்டார்? அறியப்படாத தேவனுக்கு.
அத்தேனருக்கு யாரை அறிவிக்கிறதாக பவுல் கூறினான்? அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிறவரை. தேவனானவர் எவைகளை உண்டாக்கினவர் என்று பவுல் கூறினார்? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும். தேவனானவர் எவைகளில் வாசம் பண்ணுகிறதில்லை என்று பவுல் கூறினார்? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில். ஏன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவனானவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று பவுல் கூறினார்? அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால். தேவனானவர் எல்லாருக்கும் எவைகளை கொடுக்கிறவர்? ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். தேவனானவர் எவைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை என்று பவுல் கூறினார்? மனுஷர் கைகளால். தேவனானவர் எதை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை என்று பவுல் கூறினார்? தமக்கு யாதொன்று தேவையானது போல. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் எதினாலே தோன்ற பண்ணினார்? ஒரே இரத்தத்தினாலே. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் எங்கு குடியிருக்க செய்தார்? பூமியின் மீதெங்கும். தேவன் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து எவைகளை குறித்திருக்கிறார்? முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கவர் யார்? கர்த்தர். கர்த்தராகிய தம்மை எப்படி கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு பூமியின் மீதெங்கும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் குடியிருக்க செய்தார்? தடவியாகிலும். கர்த்தர் நம்மில் ஒருவருக்கும் எப்படிப்பட்டவர் அல்ல? தூரமானவர். கர்த்தருக்குள் நாம் எவைகளை செய்கிறோம்? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறவர்கள் யார்? அத்தேனரின் புலவர்களில் சிலர். நாம் யாருடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்று பவுல் கூறினார்? தேவனுடைய சந்ததி. தேவன் எவைகளுக்கு ஒப்பாயிருப்பார் என்று நினைக்க கூடாது? பொன், வெள்ளி, கல். சோதனை கேள்வி 4. உலகத்தை கலக்குகிறவர்கள் எவைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் கூக்குரலிட்டார்கள்? ஏ, தேவனுடைய பிரமாணத்திற்கு. பி, ராயனுடைய கட்டளைகளுக்கு. சி, அத்தேனரின் தெய்வத்திற்கு. டி, இயற்கைக்கு.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதனால் பொன், வெள்ளி, கல் தெய்வங்களை மனுஷர் உருவாக்கினதாக பவுல் கூறினார்? சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும். எந்த காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார்? அறியாமையுள்ள காலங்களை. தேவன் எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் இப்பொழுது என்ன கட்டளை இடுகிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்று. தேவன் தான் நியமித்த மனுஷனை கொண்டு எதை நியாயம் தீர்ப்பார்? பூலோகத்தை. தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியாய். தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க எதை குறித்திருக்கிறார்? ஒரு நாளை. தேவன் தாம் நியமித்த மனுஷனை என்ன செய்ததினால் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால். எதை குறித்து கேட்டபோது அத்தேனரில் சிலர் இகழ்ந்தார்கள்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அத்தேனர் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் என்ன சொன்னார்கள்? பவுல் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று. அத்தேனரில் சிலர் பவுலை பற்றி கொண்டு யாராயானார்கள்? விசுவாசிகளாய். பவுலை பின்பற்றிய மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவன் யார்? தியோனேசியு. பவுலை பின்பற்றிய மார்ஸ் மேடையின் ஸ்திரீ யார்? தாமரி. சோதனை கேள்வி 5. எந்த பட்டணத்தார் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள்? ஏ பெரோயா, பி அத்தேனே, சி கொரிந்து, டி மக்கதோனியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஆமேன்.